வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பராக டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படியே இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு அரிசியில் வச்சு இருக்கிறத வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். அது நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் பாதி, வெண்ணெய் பாதி, பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். ரெண்டையும் பாதி பாதி சேர்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது, அப்புறம் ஃப்ரைட் ரைஸாக இருக்காது. நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே அரிசியில் உப்பு போட்டு தான் நம்ம சாதம் வடித்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தோன்னே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் காய் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு 2 பாதி பாதி எடுத்து சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுனால இதை முன்னாடியே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயே வெந்து வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஓரமாக அதை தள்ளிட்டு நம்ம ஒரு 4 முட்டை, இது முட்டையை போட்டு தான் நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். 4 முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு அதை நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா ஓரளவுக்கு அந்த ஏடு உள்ளே படிகிற அளவுக்கு கிண்டி விட்ட பிறகு இந்த காயையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுட்டு அப்படியே பரட்டி விட்டோம் அப்படின்னா அப்படி நம்ம முட்டை பொரியல் மாதிரி சேர்ந்து வரும். ஆனால் ஒட்டக்கூடாது, நல்லா வெந்து வந்துடணும். நல்லா வெந்து வந்த பிறகு தான் அடுத்த பொருளை சேர்க்கணும். இப்போ நல்லா இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகமும் நான் உள்ளே சேர்த்து ஒரு பரட்டிக்கிறேன். கேப்சிகம் எப்போவுமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். முன்னாடியே போட்டோன்னா சவக்கு சவக்குன்னு ஆயிரும், சொதனும் ஆகும். அதனால் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் தான் கேப்சிகத்தை போட்டு ஒரு பரட்டணும். போட்டுட்டு இப்போ ஹோட்டல் ஸ்டைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சாஸ் ஊற்றணும். தண்ணியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லைட் சோயா சாஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக ரெட் சில்லி சாஸும் சேர்த்துருக்கேன். இது 2 சேர்த்துட்டு மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும். மிளகுத்தூள் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஏன்னா முட்டை சேர்த்துருக்கனால கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூளை நல்லா சேர்த்துட்டு பரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம பரட்டி விட்டோம்னா அந்த சூடோடு அந்த சாஸ்லாம் நல்லா சேர்ந்து ஒன்று போல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறிக்கிற வேண்டிதான். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சா முன்னாடியே மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காரம் வரும். நான் காரம் இதில் சேர்க்கலை. இப்போ நல்லா ரைஸை போட்டு ரைஸ் ஒன்று போல் கிளறி வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலு முட்டை ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி சூப்பராக இருக்கா? தேங்க்யூ.